सबको मेरा नमस्कार। आज हम प्रवीण उत्तराद एग्जाम के महत्वपूर्ण प्रश्नों के बारे में ये वीडियो में देखते हैं। पहला प्रश्न पत्र 1 के बारे में। इसके अंदर प्राचीन पद्य चयनिका, रश्मिरती और नवीन पद्य चयनिका 3, ये तीनों पार्ट आएगा। ये तीनों बुक से ही आपको प्रश्न आएगा। அதாவது இந்த ஃபர்ஸ்ட் பேப்பர்ல பிரவீன் உத்ராத் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல நமக்கு 3 புக்ஸ்ல இருந்து தான் क्वेश्चंस கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிராச்சீன் பத்ய சயனிகா, அதுக்கப்புறம் நவீன் பத்ய சயனிகா 3 இந்த புக்ல இருந்து, நெக்ஸ்ட் ரஷ்மிரதி. இது மூணும் ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க, அதனால உங்களுக்கு தெரியும். பிராச்சீன் பத்ய சயனிகால கபீர்தாஸ், ரஸ்கான், சூர்தாஸ் இந்த மாதிரி பழமையான கவிஞர்களுடைய பாடல்கள் அவங்க என்னென்ன எழுதியிருக்காங்க இத பத்தி வரும், உங்களுக்கே தெரியும். அப்புறம் இதுல இருந்து மனப்பாட பகுதி ERC கேட்பாங்க. நெக்ஸ்ட் ரஷ்மிரதி வந்து மகாபாரதத்துல இருந்து வரக்கூடிய ஒரு ஸ்டோரி. மகாபாரதத்துல கர்ணனை பத்தி ஃபுல் ஸ்டோரி தான் இந்த ரஷ்மிரதி. இதுல இருந்தும் நமக்கு வந்து ERC, SA, கேரக்டர் இது 3 வரும். நெக்ஸ்ட் நவீன் பத்ய சயனிகா 3, இது வந்து ஆதுனிக் கவிதாவில இருந்து கேட்கப்படக்கூடிய கொஷின்ஸ். அதாவது மைத்ரி சரண் குப்த், ராம்தாரி சின்ஹ தினகர், அப்புறம் வந்து மகாதேவி வர்மா இவங்களோட கவிதைகள், அதை பத்தின கொஷின்ஸ், அதுல வர கேரக்டர்ஸ் இதுதான் உங்களுக்கு போர்ஷன். இதுதான். இப்ப நம்ம கொஷின் பேப்பர் மாடலுக்குள்ள போகலாம். கொஷின் பேப்பர் மாடல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோமன்ல ERC, இடம் சுட்டி பொருள் விளக்குக, நம்ம தமிழ்ல பார்த்திருப்பீங்க, அதுதான் ERC வரும். ERCல வந்து எப்படின்னா 25 மார்க்ஸ்க்கு இந்த ERC, ஒரு ERC எழுதுனீங்கன்னா 5 மார்க்ஸ் உங்களுக்கு. அதுல எப்படி கேட்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து திஸ் ஆர் தட்னு 2 கொடுத்து அதுல இருந்து ஏதாவது ஒன்னு எழுதணும். அது வந்து பிராச்சீன் பத்ய சயனிகால இருந்து வரும். 2 கொஸ்டின்மே பிராச்சீன் பத்ய சயனிகா, அதுல ஏதாவது ஒன்னு நீங்க செலக்ட் பண்ணி அதுக்கான ERC எழுதணும். ERC என்ன எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட் பிரசங்க, வியாக்கியா, அதுக்கப்புறம் விசேஷ்தா, இந்த மாதிரி சைட் ஹெட்டிங் போட்டு எழுதுனா பார்க்கிறதுக்கு நீட்டா இருக்கும், மார்க்கும் நீங்க ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ERC வந்து 2 கொடுப்பாங்க நவீன் பத்ய சயனிகால இருந்து. அதுவும் அப்படிதான், 2த்துல ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணி அழகா நீங்க எழுதணும். உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் தெளிவா இருக்கணும். பிரசங்ல என்னென்ன எழுதுவீங்க? இந்த கவிதையை யார் எழுதுறாங்க, எதுல இருந்து இந்த கவிதை கொடுக்கப்பட்டிருக்கு, இதனுடைய என்னது விஷயம் என்ன, யார் யார்கிட்ட சொன்னாங்க, இதை எழுதுனா பிரசங் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வியாக்கியால அதுல கொடுத்துருக்க லைன்ஸ் படிச்சு அதனுடைய மீனிங் நீங்க எழுதணும். உங்களோட ஓன் வேர்ட்ஸ்ல மீனிங் எழுதணும். லாஸ்ட்ல விசேஷ்தா, அது எதை பத்தி கொடுத்துருக்காங்க, அந்த கவிதையோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு எழுத போறீங்க. இந்த 3 ஹெட்டிங்ஸ்ல எழுதுனா 5 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் தேர்ட் 3 கொடுப்பாங்க இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் வந்து நவீன் பத்ய சயனிகா, பிராச்சீன் பத்ய சயனிகா, நவீன் பத்ய சயனிகா, நெக்ஸ்ட் ரஷ்மிரதி. இந்த 3த்துல இருந்து ERC கேட்பாங்க. 25 மார்க்ஸ் இதுக்கு. நெக்ஸ்ட் மெமரி போயம். மெமரி போயம் வந்து கபீர்தாஸ், ரஹீம், துளசி, இந்த 3த்துல இருந்து உங்களுக்கு மெமரி போயம் கேட்பாங்க. இப்போ நீங்க அதுல ஃபுல் ஸ்கோர் பண்ண மார்க்னா என்னன்னா, அதாவது எப்படி கொடுப்பாங்கன்னா 6 கொடுத்துட்டு அதுல 4 எழுதணும். அப்ப என்ன பண்ணணும், நீங்க ஏதாவது 2 கவிஞரோடது மட்டும் அழகா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 20 தோஹே நீங்க மனப்பாடம் பண்ணீங்கன்னா அதுல இருந்து கண்டிப்பா 4 நீங்க அட்டன் பண்ணிடலாம். அதாவது ரஹீம், கபீர், துளசிதாஸ் இருக்கு இல்லையா, அதுல ஏதாவது 1 விட்டுருங்க, மீதி 2 நல்லா மனப்பாடம் பண்ணீங்கன்னா 4 கண்டிப்பா வந்துடும், நீங்க அட்டன் பண்ணிடலாம். 4 சாய்ஸ் இருக்கு. தேர்ட் ரோமன்ல கவி பரிச்சை, அதாவது பிராச்சீன் பத்ய சயனிகா புக்ல வர கவிஞர்களை பத்தி, அவங்களுடைய கவிதை தொகுப்பை பத்தி எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் கபீர்தாஸ், ரஸ்கான், துளசிதாஸ், இந்த மாதிரி யாராவது ஒரு கவிஞரை பத்தி நீங்க அவரோட வாழ்க்கை வரலாறு எழுதிட்டு அப்புறம் அவர் இந்த புக்ல என்னென்ன எழுதியிருக்காரோ அதை பத்தி நீங்க எழுதணும். நெக்ஸ்ட் 4th ரோமன் வந்து எஸ்ஏ, ரஷ்மிரதியில இருந்து எஸ்ஏ 2 எஸ்ஏ கேட்பாங்க. அதுல ஏதாவது ஒண்ணு நீங்க எழுதணும். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்படின்னா, ரஷ்மிரதியில இயற்கை வர்ணிப்பு, அதாவது பிராகிருதிக் வர்ணன், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் துரியோதன், கர்ணன் இவங்களை பத்தி கேட்பாங்க. இது 3த்தை நீங்க படிச்சீங்கனாலே 1 அதுல கவர் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து
நவீன் பத்ய சைனிகாவுடைய கவி பரீட்சை. இப்போ எப்படி நமக்கு கவி ரஸ்கானை பத்தி பிராச்சீன் பத்ய சைனிகால படிச்சீங்களோ அதே மாதிரி கவி பரீட்சை, மைத்ரி சென்குப்த பத்தி அந்த மாதிரி நவீன கவிஞர்களை பத்தின கவி பரீட்சை நீங்க எழுதணும். எஸ்ஏ அது வந்து 10 மார்க்ஸ். நெக்ஸ்ட் ஷார்ட் நோட்ஸ். நவீன் பத்ய சைனிகாலேயே வந்து எஸ்ஏ வரும். ஃபர்ஸ்ட் 6th ரோமன் எஸ்ஏ, அதில் 2 எஸ்ஏ கொடுத்துட்டு அதில் 1 எழுத சொல்லுவாங்க. அதை வந்து எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து 10 மார்க்ஸ் அதுக்கு. நெக்ஸ்ட் அதே ரஷ்மி ரத்தியினுடைய ஷார்ட் நோட்ஸ், கேரக்டர் சின்ன சின்ன கேரக்டர்ஸ், கர்ணன் துரியோதன்லாம் வந்து 15 மார்க்ஸில் வந்துடும். இதில் வந்து 5 மார்க். அதில் என்ன பண்ணணும் நீங்கள், பீம், அர்ஜுன், அந்த மாதிரி வரும், யுதிஷ்டர், இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வரும், குந்தி, இதெல்லாம் நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று படிச்சிங்கன்னா அதில் வந்து எழுதிடலாம் நீங்கள் 10 மார்க்ஸ்க்கு. இப்போ இந்த 7 ரோமன்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 7 ரோமன்ஸும் அழகாக நீங்கள் கிளியரான ஹேண்ட் ரைட்டிங்கில் ப்ரெசன்டேஷன் அழகாக இருந்தால் தாராளமாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதுவும் நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டியது, இது வந்து ஈக்குவலன்ட் டு பிஏ டிகிரி லெவல். அப்போ உங்களோட ரைட்டிங் லெவலும் அந்த அளவுக்கு இருக்கணும். பிரச்சாரக்ஸ் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க கரெக்ஷன் பண்ணும்போது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா யூ கேன் அச்சீவ். தேங்க்யூ.